சிக்ஸ்த் கொஸ்டின். டயக்ராம் அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சம் ப்ரொசீட் பண்றதுக்கு. ஒரு நியூக்ளியர் கூலிங் டவர், இந்த என்டையர் டவர், அது இந்த சைட்ல பாருங்க, இது என்ன ஷேப்ல இருக்கு? ஹைப்பர்போலா ஷேப்ல இருக்கு. கிராஸ் செக்ஷன் ஆஃப் a nuclear cooling tower is in the shape of hyperbola with ஈக்குவேஷனும் அவைலபிலிட்டி இருக்கு. ஒரு டயக்ராம், அந்த டயக்ராமுக்கு உண்டான ஈக்குவேஷன், எவ்ரிதிங் அவைலபிள். இந்த டவர் இருக்கு இல்லையா, the tower is 150 மீட்டர் டால். அதுவும் டயக்ராம் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க பாரு. இதுல இருந்து இது வரைக்கும் 150 மீட்டர். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துக்கிறாங்கன்னா, இந்த கூலிங் டவருடைய இந்த பார்ட் தான் சென்டர். இந்த சென்டர்ல இருந்து இது பேஸ், சென்டர்ல இருந்து அது டாப். சென்டர்ல இருந்து பேஸுக்கு என்ன டிஸ்டன்ஸோ அதுல பாதி சென்டர்ல இருந்து டாப்புக்கு. சப்போஸ் இது நீங்க கேன்னு கொடுத்தா கேல பாதி k/2 மேல. இங்க நீ என்ன வேணா இண்டிபெண்டா நேம் கொடுத்துக்கலாம். சப்போஸ் இங்க நீங்க 2k நேம் கொடுக்கலாம். இதுல பாதி 2kல பாதி k. இல்ல சார் இதுக்கு நான் k நேம் கொடுத்துக்கிறேன், தாராளமா கொடுத்துக்கோ. அதாவது சென்டர்ல இருந்து இந்த பேஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் கேனா அந்த கேல பாதி k/2. அப்ப மேல k/2 எழுதணும். என்ன எல்சிஎம் எடுத்துக்கணும். ஆனா இப்படி டினாமினேட்டர் வராம எடுத்தா எல்சிஎம் எடுக்கிற வேலை மிச்சம். இப்ப நம்ம என்ன பண்ணிக்கிறோம், இண்டிபெண்டா அந்த சென்டர்ல இருந்து பேஸ் வரைக்குள்ள டிஸ்டன்ஸ் 2k அசியூம் பண்ணிட்டோம். அதுல பாதினா /2. அப்ப /2 போடுறப்போ 2 கேன்சல் ஆகி மீதி மேல k. படிச்சு பார்க்கலாம். Distance from the top of the tower to the center. Top of the tower to the center. இந்த distance எப்படி இருக்குதாமா? is half. halfனா பாதி. எதுல பாதி? Distance from base of the tower to the center of the hyperbola. Base of the tower to the center of the hyperbola. அப்ப மேலக்கு கூடிய distance, அதாவது distance from top to the center எப்படி இருக்குதாமா? half. எதுல half? Distance from center to the base. அதான் சிம்பிளா இது 2k அசியூம் பண்ணிட்டு அதுல பாதி மேல k எழுதிட்டோம். Find the diameter of the top and base of the tower. அப்போ இது நம்ம x1 வச்சுக்கலாம், இது x2 வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது என்னது? இது ரேடியஸ் தான் இந்த மேல இருக்கிற பார்ட் பொறுத்த வரைக்கும். அப்ப x1 கண்டுபிடிச்சு அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா அந்த மேல இருக்கிற டயாமீட்டர் கிடைச்சிரு, டாப் ஆஃப் த டயாமீட்டர் கிடைச்சிரு. இது x2 வச்சுக்கிறோம். இது கீழே பொறுத்த வரைக்கும் ரேடியஸ் தான். அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா கண்டிப்பா இந்த பேஸ் உடைய டயாமீட்டர் கிடைச்சிரு. லிசன் வெரி கேர்ஃபுல்லி. இதிலிருந்து இது வரைக்கும், இதிலிருந்து இது வரைக்கும், ஏன்னா அது டாப் இது பாட்டம். என்ன டிஸ்டன்ஸ்? 150. அப்ப k plus 2k equal to 150. k plus 2k 3k equal to 150. k equal to 150 by 3 50. அப்போ இந்த மெஷர்மெண்ட் 50, இந்த மெஷர்மெண்ட் 2k, k 50யா? அப்ப 2 into 50 100. செக் பண்ணி பார்த்துக்கலாம். 50 plus 100 150 கரெக்டா வருது. இப்போ இந்த ஹைப்பர்போலா கர்வ் மேல இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்டும் பிளாட் பண்ணிக்கலாம். ஒரு பாயிண்ட் பிளாட் பண்ணணும்னா 2 ரூல்ஸ். அந்த பாயிண்ட்ல இருந்து 2 டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலரா இருக்கணும். x1 டிஸ்டன்ஸும் 50 டிஸ்டன்ஸும் பெர்பெண்டிகுலர். அதே சமயம் ஏதாவது ஒரு டிஸ்டன்ஸ் ஆரிஜின் டச் பண்ணணும். இங்க 50 டிஸ்டன்ஸ் ஆரிஜின் டச் பண்ணுது. ஏன்னா x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் சந்திக்கூடிய இடம் இது ஆரிஜின். இது ஹைப்பர்போலா பொறுத்த வரைக்கும் சென்டர். அப்போ அந்த ஹரிசாண்டலா இருக்கிற x1 x கோஆர்டினேட், வெர்டிகலா இருக்கிற k y கோஆர்டினேட். அந்த kங்கிறது என்னது? 50. இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட், அதனால ரெண்டுமே பாசிட்டிவ். இப்போ இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணலாம். எந்த பாயிண்ட் பிளாட் பண்றோமோ அந்த பாயிண்ட்ல இருந்து 2 டிஸ்டன்ஸ் பெர்பெண்டிகுலர். அப்ப x2 டிஸ்டன்ஸும் இந்த 100, அதாவது 2k, இந்த 100 டிஸ்டன்ஸும் பெர்பெண்டிகுலர். அதே சமயம் இந்த x2 100ல 100 ஆரிஜின் டச் பண்ணுது. அந்த 2 ரூல் ஒபே பண்ணுங்காட்டி இந்த பாயிண்ட் பிளாட் பண்ணிக்கிறோம். ஹரிசாண்டலா இருக்கிற x2 x கோஆர்டினேட், வெர்டிகலா இருக்கக்கூடிய இந்த 100 y கோஆர்டினேட். இது எந்த குவாட்ரண்ட்? ஃபோர்த் குவாட்ரண்ட். ஃபோர்த் குவாட்ரண்ட்ல x பாசிட்டிவ் y நெகட்டிவ். அப்போ இந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன்ல இந்த பாயிண்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணா x1 கிடைச்சு, அதை 2 ஆல மல்டிப்ளை பண்ணா இந்த டயாமீட்டர் கிடைச்சிரும்.
அதே ஹைப்பர்போலா மேல இருக்கிற இந்த பாயிண்ட், ஏன்னா ஒரு பாயிண்ட்டை அந்த ஹைப்பர்போலாவுக்கு உண்டான ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட் பண்ண முடியும், அதனால சப்ஸ்டிட் பண்றோம். x2 கிடைச்சிரு, அதை 2ஆல மல்டிப்ளை பண்ணா டயாமீட்டர் கிடைச்சிரும். லெட் அஸ் ப்ரொசீட். என்ன ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க क्वेश्चनல? x²/30² minus y²/44² equal to 1. First subdivision proceed பண்ணலாம். என்ன பாயிண்ட்? x1, 50 at x1, 50. xக்கு பதிலா x1 x1² இந்த கீழ இருக்கிற 30² அப்படியே மைனஸ் yக்கு பதிலா 50² equal to 1. இந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கலாம், மீதி அந்த சைடு கொண்டு போயிடலாம். x1²/30² equal to 1 மைனஸ் அங்க போறப்போ பிளஸ் 50 ஸ்கொயர் பண்ணா 2500/44 ஸ்கொயர் பண்ணா 1936. டினாமினேட்டர் எதுவுமே இல்லைன்னா இட் இஸ் அண்டர்ஸ்டுட் 1. அப்ப டிஃபரண்ட் டினாமினேட்டர்ஸ் எல்சிஎம் எடுக்கலாம். என்ன ஆயிரு? x1²/30² equal to கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் 1936 plus 2500. என்ன ஆன்சர் வரும்னா 4436 வரும். கீழே டினாமினேட்டர் இன்டு டினாமினேட்டர் 1 into 1936 1936. இப்போ இந்த டினாமினேட்டர் மேல கொண்டு போய்க்கலாம். x1² equal to what is numerator? 4436/1936. 1936 is nothing but 44² into 30². x1 equal to ஸ்கொயர் அங்க போறப்போ ஸ்கொயர் ரூட். கேர்ஃபுல்லா கவனி, இதெல்லாம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் இருக்குது. அப்ப அந்த ரூட்டை மல்டிப்ளிகேஷன் டிவிஷனுக்கு இண்டிவிஜுவலா பிரிக்கலாம். அப்ப அந்த ரூட்டை இந்த நியூமரேட்டர், இந்த டினாமினேட்டர், அந்த 30² எல்லாமே ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 4436க்கு அந்த ஸ்கொயர் ரூட் பண்றப்ப என்ன ஆன்சர் வரும்னா 66.6 கிடைக்கும். கீழே ஸ்கொயர் ரூட் வரப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் 44 இன்டு இதுக்கு ஸ்கொயர் ரூட் வரப்போ ஸ்கொயர் ரூட் கேன்சல் மீதி 30. இது எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணோம்னா ஃபைனலா என்ன கிடைக்கும்னா 45.41 கிடைக்கும். x1ங்கிறது ரேடியஸ் தான். வாட் we need? டயாமீட்டர். அது இது டாப்பா பேஸா? டாப். அப்போ டயாமீட்டர் ஆஃப் த டாப் ஈக்குவல் டு 2x1. 2 into x1 என்னது? 45.41 மல்டிப்ளை பண்ணோம்னா 90.82 மீட்டர் கிடைக்கும். அடுத்தது let us proceed second subdivision. இந்த x2, -100 சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். at x2, -100 எதுல? அந்த ஹைப்பர்போலாவோட ஈக்குவேஷன்ல. xக்கு பதிலா x2, அப்ப x2² by 30² minus yக்கு பதிலா -100. -100 ஸ்கொயர் பண்ணா 10,000 by 44² என்ன வரும்? 1936 equal to 1. மைனஸ் அங்க போனா பிளஸ் x2² by 30² equal to 1 plus 10,000 by 1936. டினாமினேட்டர் எது இல்லைன்னா 1. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணல 1 into 1936 plus 10,000 11,936 வரும். x2² by 30² equal to 11,936 by 1936. இந்த டினாமினேட்டரை மேல கொண்டு போய்க்கலாம். x2² equal to 11,936 by 1936. 1936ங்கிறது 44² into 30² நியூமரேட்டர்ல. x2 equal to ஸ்கொயர் அங்க போறப்போ ஸ்கொயர் ரூட். அந்த ஸ்கொயர் ரூட் மூணுக்குமே சேரு. இந்த ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11,936 ஓட ஆன்சர் என்னன்னா 109.25. கீழே ஸ்கொயர் ரூட் கேன்சல் 44. அதுக்கு ஸ்கொயர் ரூட் கேன்சல் மீதி 30. இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு x2 என்ன கிடைக்கும்னா 74.49 கிடைக்கும்.
நமக்கு x2 மட்டுமா வேணும், இந்த பேஸ் உடைய டயாமீட்டர் வேணும். அப்ப என்ன எழுதிக்கலாம்? டயாமீட்டர் ஆஃப் த பேஸ் ஈக்குவல் டு 2x2. அப்போ 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 2 into what is x2? 74.49. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா 148.98 மீட்டர். See, we should be very very careful in that calculation part. இதுக்கு ரூட் எடுக்க தெரியணும், மல்டிப்ளை பண்ணி திரும்ப டிவைட் பண்ணணும். கான்செப்ட் very easy, but calculation part we should be very very careful.